Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 9th standard mathsல example 5.7 வந்து பார்க்கலாம். A equal to minus 4, minus 3, B 3, 1, C 3, 6, D minus 4, 2 என்ற வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட புள்ளிகள் ஓர் இணைகரத்தின் உச்சிகளாக அமையும் என நிறுவுக. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா AB equal to CD-யும் BC equal to AD-யும் சமமா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஏபியோட வேல்யூ வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏ மைனஸ் 4, மைனஸ் 3, பி 3, 1. இது x1, y1, x2, y2. இப்போ அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். x2 மைனஸ் x1 the whole square plus y2 மைனஸ் y1 the whole square. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். x2 3 minus x1 minus 4 the whole square plus y2 1 minus y1 minus 3 the whole square. இந்த மைனஸும் மைனஸும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பிளஸ் ஹோல் ஸ்கொயர், இந்த மைனஸையும் மைனஸையும் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணோம்னா பிளஸ் அப்படின்னு. இப்போ 3 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 ஸ்கொயர் பிளஸ் 1 கூட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 ஸ்கொயர். 7 வந்து மல்டிப்ளை பண்ணா 7 7 49, 4 4 16. இப்போ 49யும் 16யும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 65 அப்படின்னு கிடைக்கும். இதான் பாத்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு ரூட் 65. அடுத்து சிடி கண்டுபிடிக்கலாம். சி 3, 6, டி மைனஸ் 4, 2. x1 y1 எடுத்துக்கலாம், இதை x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். x2 வேல்யூ மைனஸ் 7, சாரி x2 வேல்யூ மைனஸ் 4 மைனஸ் x1 வந்து 3 the whole square plus y2 2 மைனஸ் y1 6 the whole square. இப்போ 4யும் 3யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 7 the whole square பிளஸ் 6ல இருந்து 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 4 the whole square. இப்போ 7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 7 7 49 பிளஸ் 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 4 16. இப்போ 49யும் 16யும் ஆட் பண்ணணும். ரூட் 65. இதான் பாத்தீங்கன்னா சிடி. சிடி ஈக்குவல் டு ரூட் 65. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏபி கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஏபி சிடி. ஏபிக்கான வேல்யூவும் 65 தான், சிடிக்கான வேல்யூ பாத்தீங்கன்னா 65. அடுத்து பிசி கண்டுபிடிக்கணும். பி 3, 1, சி 3, 6. இதை x1 y1 x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். x2 3 மைனஸ் x1 3 the whole square plus y2 6 மைனஸ் y1 1 the whole square. இப்போ 3ல இருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா 0 the whole square plus 6ல இருந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5 ஸ்கொயர். இப்போ 0 ஸ்கொயர் பண்ணா 0 தான் வரும். 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0வோட 25 ஆட் பண்ணா 25 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5. ஸோ இதான் பாத்தீங்கன்னா பிசி. பிசி ஈக்குவல் டு 5. அடுத்து ஏடி வந்து கண்டுபிடிக்கணும். ஏ மைனஸ் 4, மைனஸ் 3, டி மைனஸ் 4, 2. x1 y1 x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். x2 மைனஸ் 4 மைனஸ் x1 மைனஸ் 4 the whole square plus y2 2 மைனஸ் y1 மைனஸ் 3 the whole square root of மைனஸ் 4. இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ்ஸா மாறிடும். whole square plus 2 மைனஸும் மைனஸும் பிளஸ்ஸா மாறிடும். 3 the whole square
ஈக்குவல் டு இப்போ 4 இருந்து 4 -4 இருந்து +4 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0 ஸ்கொயர் அப்படின்னு வரும். பிளஸ் 2 கூட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 ஸ்கொயர். இப்போ 0 ஸ்கொயர் பண்ணா 0 தான் வரும். 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25. 0வையும் 25 ஆட் பண்ணோம் அப்படின்னா 25 வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5. சரியா பாத்தீங்கன்னா ஏடி வந்து 5. ஏபி ஈக்குவல் டு சிடி, பிசி ஈக்குவல் டு ஏடி. அதாவது ஏபியோட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்னா √65 கண்டுபிடிச்சோமா, சிடிக்கும் √65 தான். அப்ப ஏபியும் சிடியும் ஈக்குவலா இருக்கு. அடுத்து வந்து பிசிக்கு 5 கண்டுபிடிச்சோம், ஏடிக்கு வந்து 5 கண்டுபிடிச்சோம். அப்ப பிசியோட வேல்யூவும் ஏடியோட வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கு. இப்போ கொஸ்டின்ல ஒரு இணைகரத்தின் உச்சிகளாக அமையும் என நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒரு இணைகரம் டயக்ராம் வந்து வரைஞ்சுப்போம். ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 முனைகளை வந்து குறிச்சுப்போம். இதுல இந்த ஏபியும் சிடியும் பாத்தீங்கன்னா எதிர் பக்கங்கள் இல்லையா. இது ஏபி, இது சிடி, ரெண்டுமே வந்து ஆப்போசிட்ல இருக்கனால எதிர் பக்கங்கள். அடுத்து பிசியும் ஏடியும் எதிர் பக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பிசியா, இது ஏடி, ரெண்டுமே எதிர் இருக்கா. இப்போ லாஸ்டா என்ன எழுதணும் அப்படின்னா எதிர் பக்கங்கள் சமம் எனில் ஏபிசிடியின் உச்சிகளாக அமையும். இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 9th standard mathsல example 5.8 பார்க்கலாம். இதுல A 7,3 மற்றும் x அச்சின் மீது அமைந்த புள்ளி B இன் x அச்சு தொலைவு 11 எனில் AB இன் தொலைவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏக்கு 7,3 கொடுத்துருக்காங்க. B வந்து 11 ஒரே ஒரு பாயிண்ட் புள்ளி தான் இருக்கு, இன்னொரு வேல்யூ வந்து இல்லை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா புள்ளி B இன் x அச்சு தொலைவு 11 எனில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது B அப்படிங்கிற புள்ளி எக்ஸ்ல அமையறதுனால ஒய்க்கான வேல்யூ வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப தொலைவுக்கான ஃபார்முலா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இது x1, இது y1, இது x2, இது y2. x2 வந்து 11 minus x1 வந்து 7 the whole square, y2 0 minus y1 3 the whole square. இப்போ 11ல இருந்து 7 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 the whole square plus 0ல இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3 minus 3 the whole square. இப்போ 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 4 16 plus 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3 3 9. 16 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 25. ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம்னா 5. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 9th standard mathsல example 5.9 பார்க்கலாம். P, Q மற்றும் R என்ற புள்ளிகளின் அச்சு தொலைவுகள் முறையே 6,-1, 1,3 மற்றும் A,8. மேலும் PQ equal to QR எனில் A இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த புள்ளிய Pனும் இது Q, இது R அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து PQ வந்து கண்டுபிடிக்க போறோம். -1 Q 1,3. ஸோ இது வந்து x1 y1 x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். √x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இப்போ x2 வேல்யூ வந்து 1 minus x1 வந்து r the whole square plus y2 3 minus y1 minus 1 the whole square. இப்போ ஆறுல இருந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -5 the whole square. இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ்ஸா மாறிடும். 3 plus 1 the whole square.
இப்போ 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5 25, 3 + 1 வந்து 4. 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 4 16. இப்போ 25யும் 16யும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா √41 அப்படின்னு வரும். PQ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் QR வந்து கண்டுபிடிக்கணும். Q 1,3 R A, 8. So இதை X1 Y1 X2 Y2 அப்படின்னு எடுக்கணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். X2 A minus X1 1 the whole square plus Y2 8 minus Y1 3 the whole square. இப்போ இந்த A minus 1 the whole square எதுவும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 8ல இருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா 5. 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5 25. இதான் பார்த்தீங்கன்னா QR. இப்போ கொஸ்டின்ல PQவும் QRும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ PQ வந்து √41 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். QR A minus 1 the whole square plus 25 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட்டையும் இந்த ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 41 is equal to A minus 1 the whole square plus 25 அப்படின்னு வரும். இப்போ 41, ஸோ இந்த பக்கம் A minus 1 the whole square அப்படியே வச்சுக்கலாம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிளஸ் 25 இங்க வரும்போது மைனஸ் 25 மாறும். இப்போ 41ல இருந்து 25 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 16 அப்படின்னு வரும். A minus 1 the whole square. இப்போ A minus 1 தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறும். அப்போ 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தா அப்படின்னா 4 இல்லையா, பிளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படின்னு எழுதணும். அதாவது 4 பிளஸ்லயும் வரும் மைனஸ்லயும் வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஏ தான் கண்டுபிடிக்க போறோம். இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். இந்த பிளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படியே வச்சுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய இந்த மைனஸ் 1 இருக்கு இல்லையா, இங்க வரும்போது பிளஸ் 1 மாறும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 + 4 = A அப்படின்னு ஒரு டேர்ம் ஆகவும் 1 - 4 = A அப்படின்னு டேர்மாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா 4 பார்த்தீங்கன்னா பிளஸ்லயும் இருக்கு மைனஸ்லயும் இருக்கு. 4 கூட 1 ஆட் பண்ணா 5. சேயோட வேல்யூ வந்து 5ன்னு கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் 4 இருந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -3. சேக்கான வேல்யூ வந்து -3 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூவா கிடைச்சிருக்கு. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.